Hi Makale, நான் உங்களுக்கு ரூபேஷ் சத்ரி. டுடே ஐ எம் மேக்கிங் ஆலு கோபி மசாலா. நம்ம எப்படி ரெடி பண்ற வீட்டில் ஆக்சுவலி நம்ம ஆஃப் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டிருக்கு. கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகணும். ஓகே கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ லெவலுக்கு ஆயில் போடணும். ஜஸ்ட்டு 200 இதை போடணும். 50 ml போட்டிருக்கு ஆயிலு. 200 கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டேன். 50 ml தான் போடணும். பாருங்க கைஸ், இப்போ போட போகிற ஆலு கோபி ரெண்டுமே நம்ம சேர்த்து போட்டிருக்கு. நீங்கள் கூட இதே மாதிரி சேர்த்து போடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பச்சை இருக்குது. ஸோ நல்லா குக் ஆகணும். பாருங்கள், சூப்பராக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலி வீட்டில் எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா, நிறைய வீட்டில் ஹோமில் தான் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறா இன்றைக்கி ஆஃப் டே. ஸோ இந்த மந்த் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால நான்வெஜ் போடாமல் ஆலு கோபி ஒரு ஹோம் ஸ்டைல் எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி நான் எடுத்துருக்க வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ரூபேஷ் சத்ரி. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணியிருக்கு. இதே மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பாருங்க கைஸ், இதே மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இதே மாதிரி பண்ணோம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். அப்புறம் ஆக்சுவலி நான் பாயில் பண்ணால் நம்ம இதை உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, அப்புறம் கோபி எல்லாமே டேஸ்ட் வெளியே போயிடும். ஸோ நான் பாயில் பண்ணாமல் நான்ஸ்டிக் கடையில் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், பாருங்க இதே மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நான் போட்டு போகிறேன் உப்பு போட்டானா இன்னும் நம்ம சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சமாக நம்ம உப்பு வச்சு இன்னும் பொட்டேட்டோ அண்ட் நம்ம கோபி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணோம். அப்புறம் தான் செம்மையாக டேஸ்ட் இருக்கும், வேறு லெவலில் கிடைக்கும் டேஸ்ட்லாம். கைஸ், நம்ம 10 மினிட்ஸ் டன். ஓகே, இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், பாருங்க, ஒரு பிளேட்ல போட்டு போகிறோம். இதை மாதிரி போட்டு இதை நல்லா குக் ஆயிடுச்சு. எதுவுமே போடல இதில் மசாலாலாம், ஒன்லி உப்பு மட்டும் தான் போட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நல்லா நம்ம பொட்டேட்டோ அண்ட் கோபி நல்லா ஹாஃப் டவுன் குக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடையிலே ஒரு ஆயில் போடணும். அதே கடையில் ஆயில் போட்டிருக்கு. ஆயில் போட்டு இதே மாதிரி போடுங்க. ஆயில் பாருங்க, ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகணும். ரைஸ் நான் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். ஆனியன், க்ரீன் சில்லி, தக்காளி, கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வீட்டில் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போது நம்ம போடுற கார்லிக், ஃபஸ்ட்டு கார்லிக் சாப் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா கார்லிக், அப்புறம் இன்னும் நல்லா கார்லிக் சாப் பண்ணி போட்டிங்கன்னா கார்லிக் நல்லா ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அதனாலே கார்லிக் சாப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் பேஸ்ட் கூட போடலாம். பட் எனக்கு கார்லிக் சாப் பண்ணி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சாப் பண்ணி பேஸ்ட் கூட பண்ணி போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போது கார்லிக் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். ஓகே, ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் கார்லிக் ஃப்ளேவர் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஓகே, பாருங்க கைஸ், இப்போ நம்ம கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் போட போகிறேன் ஆனியன். ஓகே, ஆனியன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் போட்டு போகிறேன். ஸ்லைஸ் ஆனியனு பார்த்தீங்களா? ஆனியனு நான் கட் பண்ணியிருக்கேன் 2 பீஸ் ஆனியன். ஓகே, ஆக்சுவலி நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃப், அதனால நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு நம்ம ஆலு கோபி ரெடி ஆகுது. ஓகே, பாருங்க, இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஆனியன் கூட நல்லா குக் பண்ணணும். ஓகே கைஸ், நான் ஆக்சுவலி இண்டக்ஷனில் தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கேஸில் கூட ரெடி பண்ணலாம், சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனியன்லாம். ஓகே, ஆனியன் இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணுறோம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு சில்லி போட போகிறேன். க்ரீன் சில்லி, பாருங்க க்ரீன் சில்லி போட்டிருக்கு.
க்ரீன் சில்லி போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இன்னும் குக் பண்ணோம். ஓகே, இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணோம் க்ரீன் சில்லி போட்டு. அப்புறம் க்ரீன் சில்லி நல்லா குக் ஆயிடும். ஓகே கைஸ், பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நான் நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறேன். பாருங்க தக்காளி போடுறேன். தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தா பாருங்க. இப்போ தக்காளி போட்டால் தக்காளி இதே மாதிரி இன்னும் 2 நிமிஷம் நம்ம தக்காளி நல்லா குக் பண்ணணும். ஓகே, அப்புறம் தான் நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். அப்புறம் தான் நம்ம ஆலு கோபி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சுருங்களா கமெண்ட்லேயே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக போடணும். நான் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டோன்னா இன்னும் தக்காளி நல்லா குக் ஆகிடும். ஓகே, உப்பு போட்டிருக்கு. ஓகே கைஸ், சால்ட்டு இதே மாதிரி குக் பண்ணிக்கலாம் இன்னும் 2 நிமிஷம். ஓகே, 2 நிமிஷம் நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிடும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் மறுபடி சொல்ல போகிறோம். ஓகே கைஸ், பாருங்க நல்லா குக் பண்ணுவோம் இன்னும் 1 நிமிஷம். ஓகே, இப்போ போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, கொஞ்சமாக போடணும் மஞ்சத்தூள். 50 கிராம்ஸ் மாதிரி போடணும் மஞ்சத்தூள். சாரி, 50 கிராம்ஸ் இல்லை, 5 கிராம்ஸ். இப்போ போட போகிறோம் சில்லி பவுடர் போட போகிறோம். சில்லிக்கு போடக்கூட 2-3 கிராம்ஸ் சில்லி பவுடர் கூட போடணும். ஓகே, இப்போ போட போகிறோம் கோரியண்டர் பவுடர் போட போகிறோம். பாருங்கள், கோரியண்டர் கூட சேம் குவான்டிட்டி போடணும். 2-3 கிராம்ஸ் போடணும். கோரியண்டர் பவுடர் போட்டிருக்கு பாருங்கள். இதை கோரியண்டர் பவுடர். ஓகே, இப்போ போட்டிருக்கு ஜீரா பவுடர். பாருங்கள், ஜீரா பவுடர் போட்டு 2-3 கிராம்ஸ் போடணும். ஓகே, ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக் ஒரு நம்ம ஆலு கோபி ரெடி ஆகுது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக தண்ணி போட்டு போகிறேன். பாருங்கள், தண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சமாக போடணும். ஓகே, பாருங்கள் லைட்டாக தண்ணி போட்டிருக்கு. இதை மாதிரி கிரேவி நம்ம ட்ரையாக கோபி பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் இதை மாதிரி ட்ரையாக இருக்கும். ஓகே, பட் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு போகிறேன். இதில் தண்ணி போட்டால் தான் நல்லா குக் ஆகும். பாருங்கள், தண்ணி போட்டு போகிறேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் வீடியோ எடு. ரூமில் எப்படி செய்கிறா, ஹோட்டலில் எப்படி செய்கிறா எல்லாமே வீடியோலே நான் டெய்லியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ மை சேனல். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கிரேவி இந்த மாதிரி ட்ரையாக ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். அப்புறம் தான் நல்லா குக் ஆகும். ஓகே, இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு போகிறேன். தண்ணி போட்டால் இன்னும் நல்லா குக் ஆகிடும். லைட்டாக தண்ணி போடணும். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். கிரேவி மாதிரி இந்த கிரேவி தான் இதை சேமியா கிரேவி நம்ம ரைஸ் கூட அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஓகே, பட் இதை தண்ணி ஃபுல்லாக குக் ஆகணும். தண்ணி கம்மியாக வரணும். அப்புறம் தான் நல்லா சேமி கிரேவி மாதிரி இதை கொஞ்சம் கிரேவி கொஞ்சமாக இதாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஓகே, அப்புறம் நமக்கு தேவைப்பட்ட லைட்டாக சால்ட்டு தண்ணி ஊற்றினா அதனால லைட்டாக நான் சால்ட் போட போகிறேன். நம்ம டேஸ்ட்டு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி பார்த்து சால்ட் போடணும். ஓகே, கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நம்ம 10 நிமிஷம் அப்படியே இதை பண்ணியிருக்கேன், மூடி பண்ணி வைக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மாதிரி கிரேவி திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே, நம்ம சாப்பிட்லாம் இந்த கிரேவி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் இந்த மாதிரி இதை ஆலு கோபி ரெடி பண்ணுறீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபிக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோலே பார்க்கலாம். பாய்.